இது தலையே வலிக்குது, கண்ணுலாம் எரியுது, தலை வலிக்குதுடா சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் பிரைஸ் அதிகமா வச்சிருக்காங்க. அப்படி இந்த பிரைஸ் அதிகமான விஷயத்துக்கு அதுல என்ன இதுக்கு ஒரு மண்ணும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவ்வளவு பிரைஸ் கொடுத்து வாங்கும்போது அதுல நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கு 20 crores லாஸ்மா அஸ் அ டெக் கையாவோ இல்லை ஒரு நார்மல் கையாவோ ஒரு டெக்னாலஜி மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறவங்களா இருந்தாலுமே ஒரு 4.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப்படி அந்த பொருள் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா ஒரு மண்ணுமே இல்லை. நான் இன்னைக்கு என்ன பேச போகிற டாபிக் அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த விஷன் ப்ரோவை பற்றி ரீசெண்டாக வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து அதை வந்து ஃபாரினில் வாங்கியிருந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் நியூஸுமே ஃபாரின்லேருந்து அதை இம்போர்ட் பண்ணி அந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து ஓவரா அது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை வாங்கி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் பார்த்தா இந்தியாவில் அது மேக்ஸிமம் வந்து நிறைய விஷயங்கள் சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ தட் வந்து நான் இன்னைக்கு பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த விஷன் ப்ரோவால் நமக்கு என்ன பிரயோஜனம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நான் ஓரளவுக்கு வந்து இன்டர்நெட் சர்ச் பண்ணி பார்த்துருந்ததுனால நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து நான் சொல்கிறது எல்லாமே வந்து என்னோட விஷயங்கள் ஒரு அசப்ஷன் தான். அதனால் வந்து நீங்கள் ரியாலிட்டியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அதனால் வீடியோ செலக்ட் பண்ணுங்க வாங்க. நான் பேசும் அனைத்தும் கற்பனையே. ப்ரோவோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதோட ஸ்பெக் ஷீட்டை நான் வந்து வாசிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஃபை ஓரியன்ட் அப்படிங்கிற ஒரு டிவைஸ்னே சொல்லலாம். ஏன்னா வந்து ஒய்ஃபை இருந்தால் மட்டும் தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒய்ஃபை மூலியமாக தான் அதில் இன்டர்நெட்டுக்குள்ளே போக முடியும். இது ஒரு மேஜரான நெகட்டிவாக எனக்கு தெரிஞ்சது. அட்லீஸ்ட் வந்து ஒரு இசிம் வந்து உள்ள இன்பில்டாக வச்சிருக்கலாம். ஒரு செல்லுலார் டேட்டா இல்லாத ஒரு டிவைஸு அதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 லட்ச ரூபா அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து 2 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. M2 சிப்பு ஒரு R2 அதாவது R1 சிப் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்பிளோட சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அது எல்லாம் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சிப். M2 சிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 4 எஃபிஷியன்சி ஸ்கோர் 4 பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சூப்பரான சிப்பு. R1 சிப்புங்கிறது இப்போ அதில் இருக்கிற நிறைய சென்சார்ஸில் அந்த டேட்டாவெல்லாம் வந்து இன்புட்டாக வாங்கி மேக்ஸிமம் வந்து நமக்கு வீடியோவில் விஷுவலைசராக வந்து அவுட்புட்டாக கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப் செட். இந்த மாதிரி 2 சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா வந்து 512 கிட்டத்தட்ட அப் டு 1 TB வரைக்கும் எல்லாம் ஸ்டோரேஜ் இருக்குது. அண்ட் வந்து நிறைய டெக்னாலஜிஸை வந்து உள்ளே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மேஜராக எல்லாம் கூட பார்க்க முடியும். பட் ஆப்பிள்லேயே போய்ட்டு ஆப்பிள் விஷன் ப்ரோ அப்படிங்கிற போட்டாலே அவங்களே வந்து டிஸ்பிளேல என்ன இருக்குது, மெமரியில் என்ன இருக்குது, என்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்பிளேன்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 23 பில்லியன் பிக்சல்ஸ் வந்து உள்ள இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து 3D டிஸ்பிளே சிஸ்டம் இது வந்து ஒரு OLED சிஸ்டம் சொல்கிறாங்க. அண்ட் DCI-P வந்து கிட்டத்தட்ட வந்து 95% இருக்குது. இந்த DCI-P3 அப்படின்னா என்னதுன்னா அந்த RGBயோட ஃபங்க்ஷன் அந்த ரெட்டு அப்புறம் வந்து கிரீனு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ இந்த மாதிரி RGB அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 கலருமே வந்து அக்யூரேட்டாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு மென்ஷன் பண்ணுற ஒரு சர்டிஃபிகேஷன் தான் அந்த DCI-P3. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே பேசலாம். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கும் நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன் இப்போதைக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதோட சப்போர்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே வந்து 90 ஹெர்ட்ஸ்லேருந்து 100 ஹெர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் 144 போகலாம். பட் வந்து இங்கே வந்து ஆப்பிளில் இவ்வளோ கொடுக்குறதே வந்து அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபீல்ட் ஆஃப் FPS அதுனா FPSமே வந்து 24 FPS வந்து 30 FPS தான், 60 FPSலாம் கிடையாது. ஸோ தட் வந்து இதுதான் டிஸ்பிளேயோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து ஆப்பிளில் ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுப்பாங்க, எப்போவுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து என்ன வரைக்குமே வந்து இதில் வந்து 4K சப்போர்ட் பண்ண மாதிரி அந்த இருக்குது அப்படின்னா 4Kல நீங்கள் படம் பார்த்துக்கலாம்னா கண்டிப்பாக பார்த்துக்கலாம்னு அதுக்கேற்ற மாதிரி வந்து சூப்பராக இருக்குது. இதை தவிர்த்து இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த விஷன் ப்ரோவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 கேமரா இருக்குது. 12 கேமராவும் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்தா இருக்கட்டும் இல்லை நம்மளோட ஃபேஸ் ரெகக்னைசேஷன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ரெக்கார்ட் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா சராசரியாக ஒரு மனுஷன் வந்து ஒரு டைம் கண்ணை பிளிங்க் பண்ணதுக்கு 200 மில்லி செகண்ட்ஸ் ஆகணும். அதை போல 12 மடங்கு ஃபாஸ்டராக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணி அவுட்புட்டில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பில் வந்து சொல்கிறாங்க. இது வந்து உண்மையாக பொய்யானா மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலவர்கள் வந்து பொய்ன்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நம்மகிட்ட பொருள் இல்லை. இருந்தாலும் இது வந்து ஒரு கூகுள் தரப்புலேருந்து ஒரு ரெக்கார்டு இருக்குது. இது வந்து ஆப்பிளும் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நானும் அப்படின்னு சொல்கிறேன். இது உண்மையாக பொய்யான்னு என்ன கேட்கக்கூடாது. மேக்ஸிமம் வந்து உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நல்ல ஒரு டிஸ்பிளே தான். பட் இருந்தாலும் 4 லட்ச ரூபா கொடுத்து இவ்வளோ ஸ்பெக்குக்கு நம்ம வாங்கணும்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசலாம். ஏன்னா வந்து இதில் வந்து என்ன ஒரு மேஜரான நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா
இதுல வந்து அவங்க சொன்ன மாதிரி 3000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனா 3000 mAh பேட்டரி கிட்டத்தட்ட வந்து அவங்களே அவங்க வெப்சைட்ல வந்து 2 மணி நேரம் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது அதுல இருந்து நீங்க ஒரு 1/2 hour கம்மி பண்ணினா ஒரு 1.5 மணி நேரம் தான் இதை வந்து நீங்க வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் நீங்க வந்து ஒரு இந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ணிட்டு, அதாவது நீங்க வந்து விஷன் ப்ரோ எடுத்துட்டு நீங்க எங்கேயாவது போகணும்னா அதோட பேட்டரி, அந்த ஒயரு, அதை வச்சுட்டு தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். மெயினா இதை நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கணும். உங்களோட ஐபோனோட கான்ஃபிகர் பண்ணி உங்க ஐபோன்ல இருந்து எங்க டேட்டா கொடுத்தா தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப நீங்க ஒரு 3 பொருளை உங்க சோப்புல உங்க பையில வந்து சுத்திட்டு கொண்டு போனாதான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் இருக்கு. இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸோ அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எனக்கு என்ன ஆசைனா, இந்த மாதிரி ஒரு விஷன் ப்ரோலாம் வாங்கிட்டு GTA 5 வந்து ரியலிஸ்டிக்கா லாண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல போயிட்டேன். ஆனா அதுக்காக ப்ரோக்ராமர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி டைம்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் இந்தியாலே வரல. யூஎஸ்ல கேம் வந்து அதுவும் GTA 6 வந்து விஷன் ப்ரோல வந்துச்சுன்னா வேற லெவலா இருக்கும். இது வந்து ஓகே தான், பட் இருந்தாலும் 4 லட்சம் ரூபா பொருளுக்கு எனக்கு என்னமோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா விட்டுட்டு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு ஓவராலா டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு 5 லட்சம் ரூபா கூட போட்டு எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா ஆப்பிள் வந்து ஒரு விஷயத்த சீக்கிரமா கொடுக்காது, அப்படியே கொடுத்தாலும் அது ஃப்ரீயா கொடுக்காது, எல்லாருக்குமே தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்பவும் சொல்றேன், ஒரு 4 லட்சம் ரூபா கொடுத்து இதை வாங்குறதுக்கு நீங்க ஒரு ரூமுக்குள்ளேயே பெரிய ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்டரை போட்டு இந்த அயன்மேன் செட்டப் எல்லாம் பண்ணா கூட இதுல இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாயோ 1 லட்சம் ரூபா தான் எக்ஸ்ட்ரா வரும். இதே நீங்க வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பண்றீங்கனாலும் இந்த 4 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே ஒரு சூப்பரான ஒரு 3D சிஸ்டம் நீங்க வீட்டுக்குள்ளேயே செட்டப் பண்ணலாம் தான் என்னோட ஐடியா இருக்கு. வீடை வந்து ஒரு கர்வ் ஷேப்ல கட்டிட்டு உள்ள ஃபுல்லா செவுத்துல ஃபுல்லா வந்து டிவி செட்டப், மானிட்டர் செட்டப் ஒட்டிட்டனால நீங்க வந்து ஒரு விர்ச்சுவல் உலகத்துக்குள்ளேயே போயிடலாம். சுத்தி வந்து கேம் விளையாடலாம். அண்ட் வந்து நீங்க ஓடி ஆடி கன் எடுத்து ஒரு ரியலிஸ்டிக்கான விளையாட்டுக்குள்ள போறதுக்கு அதுவே சூப்பரா இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி விஷன் ப்ரோ மாட்டிக்கிட்டு தலைவலி, கண்ணில் சர்க்கிள், நார்மலா கண்ணாடி ஒரு ஆள் போட்டாலே அந்த வளையத்தோட சர்க்கிள் வந்துடும். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 100 to 200 கிராம் இருக்க ஒரு பொருளை வந்து தலையில மாட்டிக்கிட்டு நம்ம போனோம்னா சீக்கிரமா கண்ணும் போயிடும். அந்த ஆப்பிலே சொல்லுவாங்க, எங்க போனை வந்து ரொம்ப நீங்க பக்கத்துல வச்சு யூஸ் பண்ணாதுன்னு அவங்களே சொல்லிட்டு அவங்களே வந்து இந்த மாதிரி விஷன் ப்ரோ லான்ச் பண்ணி விட்டுட்டு அதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து கரெக்டா வந்து டெஸ்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன டேஷுக்கு நம்ம வந்து அதை வாங்கணும் நமக்கு தெரியல. அவங்க வந்து நம்மளை வச்சு நல்லா சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறமும் சம்பாதிப்பாங்க. ஒவ்வொரு கேமா இருக்கட்டும், நிறைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆப்பிள்ல காசு கொடுத்து தான் வாங்கி ஆகணும், எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுதான் எல்லாரும் வாங்குறாங்க. ஏன்னா ஆப்பிள் வந்து புதுசா டெக்னாலஜி வந்து எப்பவுமே ஆப்பிள் தான் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி, ஆப்பிள் தான் கிரியேட் பண்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து ஒரிஜினலா வந்து உண்மைதான். ஏன்னா இந்த ஆப்பிள்னா இந்த எனக்கு தெரிஞ்சு நான்லாம் பார்க்கும்போது ஆப்பிள் தான் இந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இவங்க ஆண்ட்ராய்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோன்லேயே வந்து இந்த ரவுண்டாக இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா பட்டன்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் கொண்டு வந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து ஆப்பிளோடது தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களே இதெல்லாம் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ ஆப்பிளோட செக்யூரிட்டி சிஸ்டம் எப்பவும் போல இந்த ஆப்டிக்கல் ஐடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுலேயே வந்து செக்யூரிட்டிக்காக ஆப்டிக்கல் ஐடி கொடுத்துருக்காங்க. அவங்க ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெஃபர் பண்ணிட்டு ஓகேனா வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணாது. அப்படின்னா கேமரா வந்து இதுல அதிகபட்சமா எவ்வளவு MP இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன்ல பார்த்தேன். இப்பவுமே வந்து ஆப்பிள் வந்து கம்மியான குவாலிட்டியான கேமரா தான் கொடுப்பாங்கன்னு சொல்லல, கம்மி மெகா பிக்சல் எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு 13 மெகா பிக்சல். இப்போ அதிகபட்சமா ப்ரோ சீரிஸ்ல வந்து ஒரு 14 மெகா பிக்சல் இருக்கு. இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோல இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 16.5 ஸ்டீரியோ மெகா பிக்சல்னு சொல்றாங்க. இதோட 18mm ஃபீல்ட் ஆஃப் வியூ 2 அபேச்சர்ல இருக்குது. ஸோ தட் இந்த அபேச்சரு, இந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளவா தெரியாது. தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை பத்தி நான் டீட்டெயிலா படிக்கல, ஓரளவு இதுக்கப்புறம் நம்ம படிச்சு வந்து இதில் என்ன சொல்லலாம். மெயினா கேமரான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3D கேமரா சிஸ்டம். ஃபேஷியல் போட்டோ அண்ட் வீடியோ கேப்சருக்காக இந்த கேமராவை யூஸ் பண்ணலாம். பட் இதுதான் வந்து கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். சென்சார்ஸ் அண்ட் கேமராஸ் தான் மெயினா வந்து இதுல ஃபங்க்ஷன் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே, இந்த 3 விஷயத்துக்காக தான் அவ்வளோ ரேட்டா இதுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அசப்ஷன். ஸோ ஆடியோ அண்ட் வீடியோக்காக கண்டிப்பாக வந்து டால்பி அட்மாஸ், டால்பி டிஜிட்டல், டால்பி விஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து MP3, MP4, HVCC, HDR+, இந்த மாதிரி வீடியோ ஆடியோக்கு எல்லா பர்ஃபார்மன்ஸுமே கொடுத்துட்டாங்க, எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துட்டாங்க.
அண்ட் சார்ஜிங் கூட கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அந்த 3000 mAh பேட்டரியை வந்து நிறைய யூடியூபர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப வெயிட்டாக இருக்குது, என் ஃபோனோட ஆப்பிள் ஐஃபோனோட வெயிட்டாக இருக்குது, ஆனால் சார்ஜ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நிற்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆப்பிளோட ஸ்ட்ராட்டஜியா இன்னும் வந்து உண்மைக்குமே அப்படிதான் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. இவ்வளோ ஃபியூச்சர்ஸை கொடுத்தவன், இவ்வளோ ரேட்டு கொடுத்தவன், நல்ல சார்ஜர் கொடுத்துருவான். ஒருவேளை நம்ம வந்து அவங்க என்ன இருந்தோம்னா நம்மள செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நீங்கள் 1.5 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா அவங்க கண்ணு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ நேரம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட வச்சு ஒரு நல்ல எண்ணத்தோட வச்சு ஒரு உள்ள வந்து ஆப் வச்சிருப்பாங்க. சாம்பார் ஆப் எனக்கு அது எப்பவுமே ஆப்பிள் பண்றது தான். ஸோ தட் இதுதான் வந்து டெக்னிக்கல் ஓரியன்டான விஷயங்களை நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கேன். இப்போ விஷன் ப்ரோ பண்ணீங்கன்னா வந்து தமிழ்ல வந்து நம்ம டெக் பாஸ் போட்டிருப்பாரு, ஏடுடி போட்டிருப்பாரு, மதன் ப்ரோ போட்டிருப்பாரு. இது தமிழ்ல. இங்கிலீஷ்ல மிஸ்டர் உஸ்டா பாஸ் அண்ட் ஹிந்தியில ஒரு சிலர் போட்டிருப்பாங்க. நம்ம சிவா ப்ரோ போட்டிருந்தாரு, அதை பத்தி நம்ம இர்ஷத் ப்ரோ அவர் வந்து போட்டிருந்தாரு, சிறுத்தை சிவா. இந்த மாதிரி வந்து ஒரு மேஜரான இன்ஃபுளுன்ஸ் போட்டிருந்தாங்க. இதை தவிர்த்து ஹாபி ப்ளோ கூட கொலாபரேஷன்லாம் பண்ணி இந்த மாதிரி விஷன் ப்ரோவா ஹைப் ஏற்றுற மாதிரி நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ சாதாரணமா ஒரு சராசரி மனுஷனுக்கு இந்த விஷன் ப்ரோ தேவையா தேவையில்லையான்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ரேட்லாம் சொல்லிக்கணும். அதாவது யூஎஸ்ல அதோட ரேட் வந்து $3500. இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணா கிட்டத்தட்ட $2,89,904 வருது. இது வந்து இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணதான். ஆனால் இந்தியாவில் நீங்க வாங்குற மாதிரிச்சுன்னா $4 லட்சம், $5 லட்சம் ரூபாய்க்கு மேக்ஸிமம் போகுதுன்னு சொல்றாங்க. மினிமமா வந்து ஒரு $3.5 லட்சம் வரைக்கும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணினா இந்த விஷன் ப்ரோவை நீங்க வந்து இந்தியால வாங்கிக்கலாம். ஆனா வாங்கி என்ன பிரயோஜனம்? இந்தியால இதுக்கு ஆக்சஸ் கிடையாது. நீங்க வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட யூஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து அந்த அமெரிக்காவில் வேலை பார்க்குற உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு ஆப்பிள் ஐடியை வாங்கி நீங்க இதில் போட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுலேயுமே இந்த லொக்கேஷன் ப்ராப்ளத்தை வச்சு நீங்க இந்தியாவில் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆப்பிள் கார்டு நமக்கு ஆப்பு வச்சிருவான். இதெல்லாம் வந்து விஷன் ப்ரோவோட பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு நேரம் பேசுதான். எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் இதில் இருக்கிற ப்ரிமையான ப்ராப்ளம் வந்து ஃபிசிக்கலாக என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மெயினாக வந்து நம்ம கண்ணு பாதிக்கிறதுக்கு நிறையவே ஆபத்து இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஃபோனே வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது எல்லாருமே சொல்கிறாங்க. ஆப்பிளுமே ரொம்ப க்ளோஸராக வச்சு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கண்ணாடி போட்டாலே அதோட வளையத்தங்கள்லாம் அதோட வரலாம் வந்து ஈஸியாக வந்து பதிச்சிடும். அப்போ இதுக்கு இதோட வெயிட்டே வந்து ஒரு 300 கிராம் to 400 கிராம், மேக்ஸிமம் 600 கிராம் வரைக்கும் வெயிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. 300லேருந்து 600 கிராம் ஒரு வெயிட் பொருளை நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணும். கண் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூஞ்சி டல்லாகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கனால ஆப்பிளே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அவ்வளோலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு 1.5 மணி நேரம் யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான் அவங்களால யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட ஒரு ஆப் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். டேஷுக்கு விஷன் ப்ரோ வாங்கி நான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து இன்னுமே இதில் வந்து நிறைய ஆப்பில் டெஸ்டிங் தான் இருக்குது. அப்படியே வந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஆப்பில் வந்து காசு கேட்பாங்க. இந்த ஸ்டோரேஜ்லேருந்து 250 ஸ்டோரேஜ்லேருந்து 1 TB ஸ்டோரேஜ் வெயிட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அது காஸ்ட் டிஃப்ரென்ஸுமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பொருளை நம்மளால் வாங்க முடியாது. அப்படியே வந்து ஒரு விஐபி சொன்னா இருந்து இந்த நீங்கள் வந்து உங்கள் மகனுக்கோ உங்கள் மகளுக்கோ இதை வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து தனியாக அவங்க வீட்டில் வந்து ஒரு செட்டப்பே பண்ணி கொடுத்துடலாம். இதோட காஸ்ட் கம்மியாக தான் வரும். இதோட பெட்டர் காஸ்ட்டில் இன்னும் சூப்பராகவே பண்ணலாம். இது வந்து என்னோட சஜஷனாக இருக்கும். ஸோ தட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போட்டால் லைக் பண்ணுங்கள். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.